கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 9வது அதிகாரம் 14 17 வரை உள்ள இறைவாசனங்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததே. யோவானுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து, மணமகன் தங்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மணமகன் தங்களை விட்டு எடுக்கப்படும் நேரம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதில் நோன்புடைய ஒரு முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நோன்பு இருக்கும் பொழுது, இப்போ நம்ம சாதாரண நாள் ஒரு பாருங்கள், காலையில் ஒரு 7 மணி 8 மணி ஆகுது, நமக்கு பசிக்குது. இப்போ நம்ம வயிறு என்ன சொல்லுது? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுன்னு சொல்லுது. நம்ம ஒரு 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ளே என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறோம். அடுத்தது ஒரு 12 மணி 1 மணி வரும்பொழுது மறுபடியும் வயிறு என்ன சொல்லுது? பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லுது. நம்ம மறுபடியும் சாப்பிட்றோம். ஈவினிங் ஒரு 7 o'clock 8 o'clock வரும்போது மறுபடியும் வயிறு பசிக்குதுன்னு சொல்லுது, நம்ம சாப்பிட்றோம். இப்போ யார் எஜமான், யார் வேலைக்காரன்? நம்முடைய வயிறு நமக்கு எஜமான் ஆகிவிடுகிறது. நாம் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறோம், வயிற்றுக்கு வேலைக்காரனாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் நோன்பு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு பசிக்குது, வயிறு சொல்லுது எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி 7 மணிக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது, இன்றைக்கி நான் காலையிலேயும் மத்தியானமும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறோம். இப்போ யார் எஜமான் ஆகுது? நம்ம வயிற்றை கட்டுப்படுத்துகிறோம். மத்தியானம் 12 மணி 1 மணி இப்போ பசி அதிகமாகுது, அப்போது வயிறு கேட்குது நம்மக்கிட்ட சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்கிறோம், நோய் இப்போ சாப்பாடு கிடையாது, இல்லை தலை சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுது. என்னென்னமோ சிம்டம்லாம் வயிறு காமிக்குது, நமக்கு உடலில் என்னமோ ஆகிற மாதிரி, சோர்வு ஆகிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடும் கிடையாது. ஒரு 4 மணி 5 1 மணி வரும்போது நமக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடலாம், வயிறு நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கறது. நம்ம என்ன சொல்கிறோம்? 6 மணிக்கு மேலே இன்றைக்கி ஒரு சாப்பாடும் கிடையாதுன்னு சொல்கிறோம். இப்போது நாம் எஜமானாக மாறுகிறோம், வயிறு நம்முடைய பணியாளனாக மாறுகிறது. நோன்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நன்மை, இந்த நம் உடலை கட்டுப்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் முடிந்த அளவுக்கு நோன்பு இருக்கும் பொழுது ஜெபித்து நோன்பிருந்து கடவுளிடமிருந்து நாம் வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.